அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம க்ளீன் பண்ணது வந்து எறா வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி 1 kg எறா இது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இதில் வந்து தேவையானது வந்து பட்டை, கிராம்பு, அந்த பட்டை, கிராம்பு, பூ, தேவையானது லீஃபு, பிரியாணி லீஃபு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் இந்த சைஸில் வெங்காயம் எடுத்துக்கணும். ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 பெரிய வெங்காயம், தக்காளி ஓகேவா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கை மிளகு எடுத்துக்கங்க போட்டு நம்ம இப்போ வந்து இதை போட்டு செப்பரேட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இதில் வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் ஒரு ப்ளஸ் வந்து கார்லிக் வந்து போடணும். அதை போட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம். பண்ணிட்ட உடனே நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். நான் காய்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பட்டை லவங்க அதில் போட்டிருக்கோம் இல்லையா, 2 பட்டை 2 லவங்க போட்டேன் நான். இது போட்டுட்டு 2 பூ சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம அரைச்சதை வந்து நல்லா இப்போ கமகமன்னு வாசனை வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆயில் வரட்டும். நம்ம அது வரைக்கும் அரைச்சின்னு வந்துடலாம். காய்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா இப்போ வந்து ட்ரை ஆகிட்டு கிரேவி நல்லா வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு இதை மட்டும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து இந்த பால் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை மட்டும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போட்டு நல்லா ஆட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம சால்ட் ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு 3த்தையும் நம்ம தனியாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுங்க. தண்ணி ஆஃப் பண்ணாமல் விட்டுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பெப்பர் மிளகு போட்ட இப்போ நண்டு நம்மளுக்கு கிரேவி ரெடியாகும். இப்போ இது தேங்காய் பால்லையே நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிடணும். நான் வந்து கொஞ்சோண்டு சில்லி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அப்போது நம்ம இதை வந்து இப்போ இது கொதிக்கிட்டோம், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, நல்லா வெந்து வரட்டும். ஓகே பாருங்க கைஸ், நல்லா கொதிய ஆரம்பிச்சிச்சு, நல்லா கொதி வருது. தேங்காய் பால் நல்லா வெந்து வரணும். நம்ம நண்டு கிரேவி இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். காய்ஸ் இப்போ பாருங்கள், நண்டு ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். நண்டு கிரேவி ரெடி. How to prepare நம்ம பார்த்தோம். Thank you for watching Reshma 786. Thank you. Bye bye.